ஆக்சுவலி இப்போ தான் மாயபிம்பன்ற படம் ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நியூ ஃபேஸ் படம் ஏதோ சும்மா ஏதோ எடுப்பாங்க தான் போய் பார்த்தேன். கிளைமேக்ஸ் பார்த்துட்டு ஒரு 2 நாளைக்கு தூக்கம் வருமான்னு தெரியல. உண்மையிலே சொல்ல ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் காதல் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது என்ன ஒரு தாக்கம் இருக்குமோ அந்த படம் இருந்துச்சு. இதில் நடிச்சுக்க எல்லாமே நியூ ஃபேஸ். ஒருத்தர் கூட நீங்கள் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்லாம் பார்க்க முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அந்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. கேமரா நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையாக போனால் பராசக்தியெலாம் நான் வந்து பொங்கலுக்கு பார்த்துட்டு என்னால் முடியவே இல்லை. என்னன்னா இவ்வளோ பெரிய டேரக்டர் பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து குறைய நம்ம பெரிய எதிர்பார்ப்போட போனோம். இந்த படத்தில் எதிர்பார்ப்பே இல்லை. ரொம்பவே நீட்டான ஃபிலிமாக இருந்துச்சு. டைரக்டர் தான் ஒட்டுமொத்த வார்த்தைலாம் டைரக்டர் சொல்லணும். எல்லா டீமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரோ. உண்மையான காதல் வைக்கிறவங்க இந்த படம் பார்த்தா காதல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். தாராளம் ப்ரோ. நீங்கள் எதை சொல்கிறீங்க, மீண்டும் ஒரு காதல்னே சொல்லலாம். நீங்கள் பரத்தோட காதல் படம் பார்த்தப்போ பாலாசக்திவேல் சார் எப்படி பண்ணியிருந்தாரோ அதுக்கு ஈக்குவலான ஒரு படமாக இருக்குது. தாராளமாக பார்த்தோன்னா ஃபேமிலியோட போய் பாருங்க இந்த படத்தில். இல்லை ப்ரோ, ஸ்க்ரீன் ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபுல் என்டர்டைன்மெண்ட், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம ஃபீல் குட் லவ் ப்ரோ. எல்லாமே சூப்பர் ப்ரோ. டைரக்டர் பெரிய வாழ்த்துக்கள். ஹோல் டீம் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே. எதுவும் இல்லை ப்ரோ, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் வரவே இருக்கணும். நிறைய தேட்டர் இன்க்ரீஸ் ஆகும் இந்த படம் பார்க்கறதுக்கு. வணக்கங்க, நான் வந்து மாயபின்பம் படம் பார்த்து வரேன். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படம் மாயபின்பமாக இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தனாக தான் நான் படம் பார்த்து வரேன். ஏன்னா அது படத்துக்குள்ளே போகக்குள்ளே அப்படி தான் இருக்குது நம்மளுக்கு. அந்த 4 பேர் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. படம் பார்க்கக்குள்ளே என்னையே நான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த 4 பேர்த்தில் ஒருத்தனா. கண்டிப்பாக நம்ம சின்ன வயசில் வந்து சேது, காதல், அப்புறம் 7G ரெயின்போ காலனி, காதலன், இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஒரு ஃபீல் குட் மூவியாக இது இருக்கும். 2026 இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, காமெடி, ஒரு கரெக்டான என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும் அது. தலைவா, படத்தில் எல்லாருமே கேட்குறாங்க புதுமுகம் புதுமுகன்னு. எப்போவுமே படத்துக்கு வந்து கதை தான் கதாநாயகன், வில்லன், காமெடின்னு எல்லாமே. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த படம் தான் கதாநாயகன், வில்லன், காமெடின்னு எல்லாமே. தாராளமாக ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஜாலியாக போகலான்னு நான் சொல்லுவோம். எல்லோரும் சொல்லுவாங்க படம் ஃபுல்லாக நீங்கள் ஜாலியாக பார்க்கலாம், ஆனால் போகும்போது மட்டும் அழுந்துக்கிட்டே போகலாம். உண்மையான காதலர்கள் அழுந்துக்கிட்டு தான் கண்டிப்பாக வெளியில் வருவாங்க. இப்போ இருக்கிற லவர்ஸ் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். அப்போ தான் காதல் எவ்வளோ ஆழமானதுன்னு புரிஞ்சுப்பாங்க. மாயபின்பம் சூப்பராக இருக்குது. அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பியூர் லவ் ஸ்டோரி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ் ஸ்டோரி பார்த்த மாதிரி இருக்கு. அந்த பசங்களோட எமோஷன் அண்ட் பொண்ணுங்களோட எமோஷன்ஸை ஓப்பனாக சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ரொம்ப பர்சனலாக ஐ ஃபீல் வெரி குட் ஃபீல் குட் மூவி. ஆமாம், அதே தான். ஸோ அதனால தான் பர்சனலாக பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். எல்லாரும் வந்து பாருங்கள், ஃபேமிலி வாட்சபிள் தான். ஸோ கிட்ஸையும் கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். புதுமுக மாதிரியே தெரில. காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. எங்கெங்கே கிளாப்ஸ் வேணுமோ அங்கங்கே கரெக்டாக வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எல்லாமே நல்லா இருந்துச்சு. மாண்டேஜ் சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. குறைகள் எதுவும் இல்லை, நிறைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கலாம். நீங்கள் ரீவாட்ச் கூட பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல மூவி மாயபின்பம் படம் சூப்பர். லேட்டாக வந்திருக்கு, ஆனால் வந்து சிறந்த படம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதில் காதல் இருக்குது. மனுஷனோட புரிதல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா எப்படி நடக்குன்றத ஒரு கதை ஓட்ட சூப்பராக கொடுத்துருக்காரு டேரக்டர் சார். எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. கடைசியில் டச்சில் முடிச்சிருக்காங்க படத்தை. அருமையான ஒரு கிளைமேக்ஸ். படத்தில் வந்து யார் சொல்கிறதையும் வந்து ஒரு போக்கில் நம்பிடக்கூடாது, தாம் போக்கிலும் போயிடக்கூடாது. ஸோ நம்ம காத்திருக்கவங்களுடைய அடுத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கணும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க இப்படி தான் நினச்சிருப்பாங்க, இப்படி தான் போயிருக்காங்க, நம்மளை இப்படி தான் பழகிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கால்குலேஷன் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். படம் சூப்பர். காமெடி நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி, செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்ட்டு, ரெண்டுமே ஒரு கூட இருக்குது. அருமையான படம். நல்லா போய் பார்க்கலாம், குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். கண்டிப்பாக சார், இதுவே லேட் பிக்கப்பு. கண்டிப்பாக பிக்கப் ஆகும். எல்லோரும் மக்களோட ஆதரவு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த படத்துக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் சார். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்க்குற மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஹீரோஸு, ஆர்டிஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடித்த மாதிரி தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் படம் கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க அது வந்து எல்லாம் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து படம் நல்லாயிருக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. லவ் ஸ்டோரி கனெக்ட் ஆகும்.
கண்டிப்பாக பார்க்கலாம். இது வந்து எல்லாருமே பார்க்கலாம். இவங்க பார்க்கக்கூடாது, இவங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. டைரக்டர் சுரேந்தர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அவர் இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் கொடுக்கணும், இன்னும் நிறைய ஹைட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணுறேன். ரொம்ப அற்புதமாக வந்திருக்க படம். எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்க. லவ் கண்டென்ட் தான். ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸாக பண்ணவங்க அத்தனை பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தருமே கேரக்டர்ஸாகவே தெரியல, ஆர்டிஸ்டாகவே தெரியல. எல்லாருமே அதை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்குற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்ல படம். எல்லாருக்கும் கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. ரொம்ப கனெக்ட் ஆகுது சார். படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ சிரிச்சுட்டு அப்படி உட்காந்துருப்போம், செகண்ட் ஹாஃப் அந்த எல்லா எமோஷன்ஸ் வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து பாருங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க, யூத்ஸ் எல்லாம் வந்து பாருங்க. எல்லாரும் தியேட்டருக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி படங்கள் வந்து பாருங்க. புரியுது. எனக்கு குறைய எதுவுமே தெரியல சார். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஃபுல் மூவியுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். மாயபிம்பம் அருமையான ஒரு டைட்டில், நல்ல கருத்து. இந்த காலகட்டத்தில் ஸோ பார்க்கக்கூடியான ஒரு படம் சொல்லுது. ஸோ உண்மையில டைரக்டருக்கு வந்து நன்றி சொல்லணும். எக்ஸலண்ட்னு ஒரு படம் சொல்லுது. ரொம்ப நன்றி சார். இந்த காலகட்டத்தில் லவ் என்னது உண்மையில் வந்து இப்படி ஒரு படம் பார்க்குறதுக்கு பெருமையாக இருக்குது சார். ஸோ லவ் பேர்லாம் நிறைய தவறு செய்கிறாங்க. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது உண்மையான லவ்ன்றதை இதில் காமிச்சிருக்காரு. ஸோ உண்மையில எக்ஸலண்ட் படம் சொல்லுது. காமெடி பரவாயில்ல சார், நல்லா இருக்குது. யாருமே நல்லா சின்ன சின்ன எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் சார். யாரும் எதிர்பார்க்கல. உண்மையில் வந்து அதில் இருக்க ஹீரோவும் சரி, ஹீரோயினும் சரி, மொத்தம் எல்லாமே கேரக்டர்ஸ் நல்லா நடிச்சிருக்காங்க சார். அருமையாக பார்க்கணும், ஃபேமிலியோட அழகாக பார்க்கலாம் சார். சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. யா ஆஃப்கோர்ஸ் எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு. லைட்டாக அழகாக வந்துடுச்சு. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் மாயபிம்பம் படம் பார்த்தேன். யதார்த்தமாக தான் வந்தேன், பார்க்கணுன்னு வரல. சரி, புது டைரக்டர் அப்படின்றதுனால வந்தேன். எல்லாமே புதுமுகம் தான். எல்லாமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. கதையும் புதுசாக இருக்குது. கொஞ்சம் ஓப்பனிங்கில் கொஞ்சம் அப்படி டல்லாக இருந்தாலும் போக கதையோட ஒன்றி போகிறதுனால அந்த கதையை யாருமே அதான் இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி கொஞ்சம் ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்ட்ரோல் பிளாக்கில் வந்து கரெக்டாக டைரக்டர் வந்து கதையோட ஒன்றி போகிறாரு. ஸோ காமெடி, சின்ன சின்ன காமெடி அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கு. சாங்ஸ் கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணியிருந்துக்கலாம். ஒரு பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். எல்லாருமே எல்லா ஆடியன்ஸுக்காலும் படம் தான். ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லாயிருக்கு. தேங்க்யூ.